Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து reusable super bottom diapers ஓட review பார்க்க போறோம். சேனலுக்கு நீங்க first time பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே காட்டுற bell பட்டனையும் click பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் பாட்டம் ரீயூசபிள் டைப்பர் கூட வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேம்ப்ளெட் வருது கேட்லாக். இதில் வந்து நீங்கள் எப்படி வாஷ் பண்ணணுங்கிறத தொடங்கி எப்படி ஸ்டோர் பண்ணணும், என்ன மாதிரி காய வைக்கணுங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் வாங்கினது ஒரு காம்போ பேக் 2. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் வந்து 300+ ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வெறும் 1680 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்குது. இது அழகான ஒரு 2 காட்டன் பேக்ஸ், க்யூட்டான காட்டன் பேக் கூட வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ரொம்ப சேஃபான ஒரு டைப்பர் டைம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை தாண்டி பிளாஸ்டிக் அப்புறம் அந்த ஜெல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலாக யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர்ஸில் அது நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ஆர்கானிக்காக பியூர் காட்டன், ஸ்பாஞ்ச் கூட கிடையாது. காட்டனில் ரொம்ப பஞ்சு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி பேக்கேஜிங்கே வந்து சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு தனித்தனி பீசஸாக வரும். சோக்கர்ஸ் தனியாக, வெளியே இருக்கிற ஷெல் தனியாக. இப்போ இந்த ஷெல்ஸ் வந்து 2 ஷெல்ஸ் பாருங்கள், க்யூட்டான ப்ரிண்ட்டு. இதில் நிறைய ப்ரிண்ட்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய டிமாண்ட்னால நம்ம கொஞ்சம் முன்னாடியே எப்போ நம்மளுக்கு பிடிச்ச ப்ரிண்ட் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதுனா வாங்கலாம். இது கூட ஒரு சூப்பர் ஆர்கானிக் சாஃப்டான நாப்பி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் காட்டன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தை கட்டினாலும் அழுத்தாது, வரன்னு இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ப்ளஸ் வந்து இதில் ஸ்டெயின் ஆனால் கூட, இப்போ மோஷன் போயிட்டா கூட இது நீங்கள் நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னா அப்படியே ஒயிட்டாக மாறிடும். இது கூட சின்னதாக இந்த மாதிரி ஒரு லைனர் 2 கிளாத் வருது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லாமே ஆர்கானிக் தான். இது நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு, உடம்பு துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் பாட்டம் டைப்பர்ஸ் வந்து நீங்கள் நியூ பார்ன் டைப்பும் இருக்குது, அதே சமயம் 3 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற யூனோ ஃப்ரீ சைஸும் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது யூனோ ஃப்ரீ சைஸ். என்னோடய குழந்தைக்கு 3 மாதத்துலேருந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இதுதான் வந்து ஸ்மார்ட் சோக்கர். இது கூட ஒரு பூஸ்டரும் வருது. இப்போ சப்போஸ் உங்கள் குழந்தை வந்து நிறைய யூரின் போவாங்க நைட் டைமோ டே டைமோ அப்படின்னா இதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பட்டன் கூட வருது. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்கள் அவங்க நிறைய யூரின் பாஸ் பண்ணால் கூட உங்களுக்கு கீழே வராது. பின்னாடி வந்து அந்த லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி. இது வந்து மேஜிக் சோக்கர். மேஜிக் சோக்கரும் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டராக ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. நிறைய யூரின் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது நீங்கள் உள்ளே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஷெல்குள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே சாஃப்டாக இருக்குது. அந்த அப்பர் பார்ட் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது, அடியில் வந்து கொஞ்சம் காட்டனியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ஈரம் தெரியவே தெரியாது. ஸ்மார்ட் சோக்கருக்கும் மேஜிக் சோக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்மார்ட் சோக்கர் வந்து இந்த மாதிரி மேலே 2 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது விலகாமல் இருக்கிறதுக்கு. அது மேஜிக் சோக்கர், ஸ்மார்ட் சோக்கர் 2லேயுமே வரும். இதை பாருங்கள், க்யூட்டான ஷெல், அவுட்டர் ஷெல், க்யூட்டான ப்ரிண்ட்டு, கலர். வெளியே இருக்கிற அந்த கலர்டு துணி வந்து நல்ல ஒரு பாலிஸ்டரில் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நல்ல காட்டன். நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 3 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம சோக்கர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த 2 பட்டன்ஸை வந்து நம்ம இங்கே கரெக்டாக அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த சோக்கரை உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும். மேலே ஸ்பாஞ்சியாக இருக்கிறனால உங்களுக்கு ஈரம் வந்து கீழே போயிடுச்சுன்னா ஒன்ஸ் அதுக்கப்புறம் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி விலகாமல் இருக்கிறதுக்கு அந்த பட்டன் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம்.
ஸ்மார்ட் சோக்கருக்குள்ளே நீங்கள் அது மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பூஸ்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஹெவி வெட்டராக இருந்தால் உங்கள் பேபி சோக்கரும் பூஸ்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ பார்னுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்டன்ஸை வந்து டைட் பண்ணிக்கணும். நியூ பார்னுக்கு வந்துட்டு மேலே 3 monthஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த பட்டன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு சின்ன சைஸ் பாருங்கள், இடுப்பு சைஸ் இவ்வளோ குட்டியாக இருக்கிறதுல இருந்து நீங்கள் வந்து 3 years வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நியூ பார்னாக இருந்தால் கீழே இருக்கிற அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் கரெக்டாக போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். டைப்பர்ஸ் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கே சைடில் இருக்கிற எலாஸ்டிக் வந்து காலில் போடாமல், தைஸில் போடாமல், அந்த ஜாயிண்ட்டில் தைஸும் காலும் இந்த ஜாயிண்ட் இருக்குல்லையே அங்கே தான் போடணும். அப்போ லீக்கேஜ் இருக்கவே இருக்காது, உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். இதுதான் நியூ பார்ன் சைஸு. பாருங்கள், ரொம்ப குட்டியாக பட்டன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நியூ பார்ன் சைஸ் இப்படி தான் இருக்கும். இதே வந்து உங்கள் குழந்தை வளர வளர என்ன பண்ணலான்னா, அடுத்தடுத்த பட்டன்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிற லேயர் வந்து ஈரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரம் கீழே வராமல் அப்படியே இருக்கும். இது ஸ்மார்ட் சோக்கருக்கு. இப்போ மேஜிக் சோக்கர் பார்க்கலாம். மேஜிக் சோக்கருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கிளாத்தை வந்து நம்ம விரிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் அலசி காய போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஓப்பனாக காய வச்சுக்கலாம். ஸ்மார்ட் சோக்கரில் அது முடியாது, ஃபுல் லேயரும் அட்டாச்சாக இருக்கும். ஸோ காயிறது குறைஞ்சது 12 hours-லேருந்து 24 hours ஆகும், கிளைமேட்டுக்கு பொறுத்த மாதிரி. ஆனால் மேஜிக் சோக்கர் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு துணி விரிக்கிற மாதிரி ஃபுல்லாக விரித்து நீங்கள் காய வச்சுக்கலாம். இது ஒரு 6 to 7 hours-குள்ளே காஞ்சிரும். நீங்கள் துவைச்சி காய வைக்கிறது இந்த சோக்கர்ஸாக இருக்கட்டும், டைப்பர் ஷெல்லாக இருக்கட்டும், நீங்கள் வந்து 2 hours மட்டும்தான் வெயிலில் போடணும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு நிழலில் தான் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே காட்டின மாதிரி சின்ன சைஸ் நியூ பார்ன் சைஸுக்கு எவ்வளோ சின்ன இடுப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி 3 years வரைக்கும் 5 kgsலேருந்து 17 kgs வரைக்கும் நீங்கள் டைப்பர்ஸோட அளவு வந்து மாற்றிக்கலாம். இது வந்து சின்ன சைஸுக்கு நியூ பார்னுக்கு, இந்த பெரிய சைஸ் வந்து பெரிய குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம ரீயூஸபிள் வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 12 rupees டைப்பர் யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு சாலிடாக 300 வாஷ்க்கு வரும். இன்னும் நீங்கள் நல்லா கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300+ 3 years வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 5 டைப்பர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபுல் காம்போ செட்டு, 1800+ வந்திருக்கு. இதை எப்படி வாஷ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய அப்கமிங் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா பூஸ்டர், எக்ஸ்ட்ரா சோக்கர், மேஜிக் சோக்கர், ஸ்மார்ட் சோக்கர் எல்லாமே வந்து சேர்ந்தே வந்துடும். இது என் பையன் பாருங்கள், இந்த டைப்பர் வந்து இந்த மாதிரி தான் போடும்போது பார்க்கறதுக்கு இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குவேன், டிஸ்டர்பே ஆக மாட்டான். நைட்டு ஃபுல் 12 hours, நான் 10 hours கிட்ட தூங்குவேன். 10 hours 8 to 10 hours வந்து கழிச்சு தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆனால் கரெக்டான ப்ரொசீஜரில் வாஷ் பண்ணணும். நம்ம நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி நம்ம துவைக்க முடியாது, அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப டிஸ்டர்பே ஆகாமல் நல்லா தூங்குவார். அதே சமயம் உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் 1-2 நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். ட்ரிம்மான ஷெல், அதுக்கப்புறம் சோக்கர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைக்கு ரொம்ப சேஃபாக, ஆர்கானிக். அதே சமயம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது, டைப்பர் ரேஷஸ் வரவே வராது. நீங்கள் இது போடுறீங்கன்னா டைப்பர் ரேஷ் க்ரீம் போடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு வீடியோவில் இந்த ஃபுல் டீட்டெயிலாக இது எப்படி வாஷிங் ப்ரொசீஜர் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.